ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா வாழைக்காய். இந்த வாழைக்காய் வச்சு ஒரு கிறிஸ்பி ரோஸ்ட் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து 2 வாழைக்காய் எடுத்துட்டுருக்கேன். 2 வாழைக்காய் எடுத்துட்டு தோலை சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி மோர் தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன், ஏன்னா கருகக்கூடாதுன்றதுக்காக. இப்போ இதை இந்த மோர் தண்ணியிலேருந்து இந்த வாழைக்காயை தட்டி கடுப்போம். இந்த வாழைக்காய் இருக்கட்டும். இப்போ இந்த வாழைக்காய் இங்கே இருக்கட்டும். இப்போ இன்னொரு தட்டு எடுத்துக்கங்க. இந்த தட்டில் இந்த காஷ்மீரி ரெட் சில்லி வச்சுருக்கேன். அது 1 டீஸ்பூன், ஒரு 1.25 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்மளோட நார்மல் ரெட் சில்லி அது ஒரு 1 ஸ்பூன். தனியா தூள் வச்சுருக்கேன், அது இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் தனியா. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு. நான் ரோஸ்டட் ஜீரா பவுடர் வச்சுருக்கேன், அது ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். பெருங்காயத்தூள் வச்சுருக்கேன், அது கொஞ்சமாக. இதுலேயே 1 டீஸ்பூன் சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் ஒரு டீஸ்பூன், கடலை மாவு 1 டீஸ்பூன், ரவை. இதெல்லாம் சேர்த்துட்டு முதல்ல இதை கலந்து விடுங்க எல்லாத்தையும். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம், ஸ்டார்டர் மாதிரி எடுத்துக்கலாம். சாதத்துக்கூடிய சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்து கூட ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணதை இப்படி நல்லா பரத்தி வச்சுக்கோங்க. இப்போது வாழைக்காய் தயாராக இருக்குது. அதுக்கு தேவையான மசாலா ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போது ஆல்ரெடி இந்த வாழைக்காய் நல்லா ஈரமாக இருக்குது. வாழைக்காயை இந்த மாதிரி வச்சுட்டு மேலே இந்த மசாலாவை நல்லா கோட் பண்ணு. மசாலாவை கோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வாழைக்காய் எடுங்க, மசாலாவை நல்லா கோட் பண்ணுங்க. மறுபடியும் எடுத்து வச்சு. இந்த மாதிரி எல்லா வாழைக்காவையும் இந்த மாதிரி நல்லா மசாலாவில் கோட் பண்ணிட்டு இப்படி மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா மசாலாவும் கோட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த வாழைக்காயை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு இரும்பு தோசைக்கல் வைக்கிறேன். தோசைக்கல் நல்லா சுடட்டும். நம்ம வச்ச கடாய் சுட்டுருக்கு. நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் வந்து இந்த இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக ஒரு ஆனியன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இப்போது ஃப்ளேமை நான் ஸ்லோ பண்ணியிருக்கேன். இப்போது இந்த வாழைக்காயெலாம் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக மசாலாவில் கோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுலேருந்து இந்த வாழைக்காயை எடுத்து வச்சுட்டு சைடில் எண்ணெய் விட்டுறணும். ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெயை விட்டுறணும். ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு நல்லா 2 பக்கமும் கிறிஸ்பாக எடுக்கணும், கோல்டன் கலரில் எடுக்கணும். மேலே மூடி போட்டு குக் பண்ணு. இப்போது ஒரு பக்கம் வெந்தோடனே இப்படி திருப்பி போடு. பார்த்தீங்களா, அந்த மசாலா வந்து நகராது. ஏன்னா அந்த கார்ன்ஃப்ளவர்
அந்த ரவை எல்லாம் வந்து இந்த மசாலா கோட்டிங் வந்து நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கும். மறுபடியும் இந்த பக்கம் கொஞ்சம் எண்ணெய், மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ணணும். மூடி போட்டு குக் பண்ணுறதுக்கான கான்செப்ட் என்னன்னா வேக வைக்கணும். ஸோ மூடி போட்டிங்கன்னா அந்த ஆவியில் சட்டுன்னு வெந்துடும். அதுக்கப்புறம் சைடில் ரோஸ்ட்டும் ஆகிட்டு இருக்கும். நான் இப்போது மூடி எடுத்துடுறேன். மூடி எடுத்துட்டு வேகட்டும். ஃப்ளேமை ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நல்லா 2 பக்கமும் கிறிஸ்பாக வெந்துடுத்து கட்டுறான் பாருங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்களா, இந்த பக்கம் 2 பக்கமும் கிறிஸ்பாக அதே நேரத்தில் சாஃப்டாக வெந்துடும். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டர் மாதிரி எடுத்துக்கலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்குள்ள டெட்லி காம்பினேஷன். இன்னொரு பேட்ச் போடுறேன் பாருங்க. நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். லைட்டாக எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். சைடு ஃபுல்லாக எண்ணெய் விட்டுறேன். மேலேயும் எண்ணெய் விட்டுறேன். மூடி போட்டு குக் பண்ணு. எடுத்துட்டு அதே மாதிரி இந்த பக்கம் மறுபடியும் இந்த பக்கமும் ஸ்லைட்டாக எண்ணெய் விட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி எடுத்துட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் குக் பண்ணுங்க. இந்த பேட்ச் ரெடி ஆகிடுது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒன்று எடுத்துருவோம். பார்த்தீங்களா, அட்டகாசமாக கிறிஸ்பாக வந்துருக்கு. நம்மளோட ஸ்பெஷல் வாழைக்காய் மசாலா ஃப்ரை தயார். நம்மளோட ஸ்பெஷல் வாழைக்காய் மசாலா ஃப்ரை தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணது, ஷாலோ ஃப்ரை, ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸ்டார்டராகவும் எடுத்துக்கலாம், சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கலாம், சைட் டிஷ்ஷாகவும் தொட்டுக்கலாம். நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. நம்ம லக்ஷ்போஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும் இன்க்ரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஜாயின் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மன் signing off from லக்ஷ்போஜனா.